ரிஷபராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இப்போ இந்த ரிஷபராசிக்கு இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? ராசி அதிபதி சுக்கிரன் வந்து தை மாதம் 22ஆம் தேதி வரை உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருக்க. ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். கடன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடனில் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது சுப கடனாக இருந்தால் நல்லதுங்க. திருமணத்திற்காகவும் வீடு கட்டுறதுக்காக கடன் இருந்தால் அதை அடைச்சிடுவீங்க. சொத்து உங்கள் கைக்கு நிற்கும். தேவையில்லாத கடன்கள் விரயங்கள் ஏற்படுத்திக்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து போவது நல்லது. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு உயர்கல்விக்காக கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, தங்க நகைகள் வாங்கும்போது 1க்கு 1000 முறை யோசித்து வாங்குறது நல்லது. உங்கள் நகையை வைக்கும் போது யோசித்து வைக்கிறது நல்லதுங்க. குரு பார்வை 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பது மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா மனம் குணம் புத்தி பேதலிக்கக்கூடிய காலம். ஒன்றை விட ஒன்று பெட்டராக தெரியும். அந்த பெட்டர் என்னன்றதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதில் 1000 மடங்கு கவனம் தேவை. காதல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பெற்றோர் சம்மத்துடன் கை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இருக்கும். ஒரு விஷயத்தை புரிஞ்சணும். ஒருத்தவருக்கு நினைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவரை பற்றியான முழு அபிப்பிராயத்தையும் அவருடைய சுய விவரத்தையும் தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. கூடா நட்பு கேடு தரும் என்பதை போல நல்லவங்க யார் கெட்டவங்க யார் என்பதை தெரியவும் படுத்துவார். வீடு பார்த்தீங்கன்னா வீடு சம்பந்தப்பட்ட சுப விரயங்கள் உண்டு. வீடு பார்த்தீங்கன்னா மண்மனை வாங்குவதற்குரிய நிலம் வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் வந்து நல்ல தேர்ச்சி நல்ல மதிப்பெண் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதில் படிப்பில் மிக கவனம் தேவை. குடும்பத்தில் அனுசரித்து போவது நல்லது. ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் பார்வை செய்வதனால தொழில் வழியில் உயர்வை தந்துவிடும். ஆக மொத்தத்தில் வண்டி வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப விரயங்களும் தொழில் வழியில் பார்த்தீங்கன்னா விருத்தி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வாழ்க வளமுடன்.